أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب زدني علما. வகுப்பு 7 தொடக்கத்தில் கூறியது என்னவென்றால், அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அத்தனை காரியங்களில் மூமின்களுக்கு பயன் தரக்கூடியதாகவே உள்ளது. ஆனால் மனித சமுதாயமாகிய நாம் தான் அல்லாஹுக்கு நன்றி கெட்ட மனிதனாகவே இருக்கின்றோம். எதையும் ஆழமாக சிந்தனை செய்யாமல் ஏதோ நம் புத்தியால் தான் நமக்கு எல்லா காரியம் நடக்கிறது என்று நம் மனதிற்குள் நம்மளே அறியாமல் நமக்கு என்று ஒரு உள்ளம் தனியாக அங்கு செயல்படுகிறது. அது முழு தவறான எண்ணம் என்று நினைத்து அந்த சிந்தனையிலிருந்து நாம் முதல் மாற வேண்டும். எந்த காரியமாக இருந்தாலும் அது அல்லாஹுவால் உருவானது, அவனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது என்று நம் மனதை கட்டுப்படுத்தி தாழ்ந்த உள்ளத்தோடும் பணிவோடும் இறைவனின் வேதமாகிய திருக்குர்ஆன் என்ன கூறியுள்ளது என்று அதை எடுத்து படிக்க வேண்டும். அதை படிக்கும்போது அதனுள் என்ன அர்த்தம், என்ன கருத்து உள்ளது என்று நம் சிந்தனை செய்ய வேண்டும். அப்படி நம் உள்ளம் சிந்தனை செய்யும் போது இறைவன் வல்லமையும் ஆற்றலும் நமக்கு தெளிவாகும். இறைவனின் வேதமாகிய குர்ஆன் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் வசனத்திலும் நுட்பமாக அறியக்கூடிய காரியங்கள் இருக்கிறது. அதில் சூரா நஹ்ல் தேனீக்களை பற்றி இறைவன் கூறும் செய்தி என்னவென்றால், அத்தியாயம் 16 வசனம் 68 கூறுகிறான், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஃபௌஹா ரப்புக இலா நஹ்லி அனித்தஹிதி மினல் ஜிபாலி புயூத்தன் வ மினஷ் ஷஜரி வ மிம்மா யஹ்ரிசூன். அதில் குர்ஆன் வசனம் என்ன விளக்குகிறது என்றால், தேனீக்கு மலைகளிலும் மரங்களிலும் உயர்ந்த கட்டிடங்களும் கூடுகளை அமைத்து கொள்ளும்படி அறிவூட்டினான். அதற்கு பிறகு ஒவ்வொரு பூவிலிருந்தும் புசித்துவிட்டு எளிதான முறையில் கூற்றுக்கு ஒடுங்கிச் செல் எனவும் அதன் வயிற்றிலிருந்து பல நிறமுடைய ஒருவிதமான பானம் தேன் வெளிவருகிறது. அது மனிதர்களுக்கு நோய் நிவாரணம் தரக்கூடிய மருந்தாக அல்லாஹ் ஆக்கியுள்ளான். அறிவுள்ள மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். அதில் குறிப்பாக தெள்ள தெளிவாக ஆண் தேனியையும் பெண் தேனியையும் பற்றி மிக ஆச்சரியத்துடன் பேசியிருக்கிறான். ஆணை குறிப்பிடும் போது இத்தஹித் என்றும் பெண்ணை குறிப்பிடும் போது இத்தஹிதி என்றும் குறிப்பிடுகிறான். அதில் குறிப்பாக பெண் தேனியிடம் வகை மூலம் அழகாக அதற்குள்ள பணிகளை செய்ய வேண்டி கட்டளையிடுகிறான். என்னவென்றால், பெண் தேனிதான் கூடு கட்டுகிறது, அதன் பெண் தேனிதான் மகரந்த சேர்க்கையை கொண்டு வருகிறது, பெண் தேனிதான் உணவை எடுத்து வந்து அது நீள நாக்கை கொண்ட கொடுக்குடன் பரிமாறுகிறது, ஆண் தேனி இனப்பெருக்கம் மட்டுமே செய்கிறது. இதுவே குர்ஆன் மூலம் நமக்கு தெளிவாகிறது. அதற்கு பெண் 30:1, 2, 3, 4 என்ற அத்தியாயத்தில் அல்லாஹுவின் ஆச்சரியத்தை பற்றி பேசினார்கள். அதில் ஒவ்வொரு பூமியும் ஒவ்வொரு விதம் என்றும் அதில் தாழ்ந்த என்று கூறும்போது அதின என்று குர்ஆனில் தெள்ள தெளிவாக கூறுகிறது. அதே போல ரோம பேரரசின் தோல்வி மற்றும் சில ஆண்டுகளில் மீண்டும் வெற்றி பெறும் என்று முன்னறிவிப்பு கூறப்பட்டுள்ளது. அந்த போர் நடந்த பகுதி தாழ்வான பகுதி என்னும் குறிப்பிடப்படுகிறது. குர்ஆனில் துல்லியத்திற்கு இதுவும் ஒரு முக்கியமான சான்றாகும். அதற்கு பிறகு குர்ஆன் எப்படி அணுக வேண்டும், திறந்த உள்ளம், பணிவு, செயல்படுத்தும் எண்ணம் இல்லாமல் அணுகினால் குர்ஆன் வழிகாட்டாது. சரியான மனநிலையுடன் அணுகினால்தான் அது தனது பொக்கிஷத்தை திறக்கும் என்று இதன் மூலம் தெளிவாகிறது. அதற்கு பிறகு 2:257 266 வரை குர்ஆன் என்ன கூறியுள்ளது என்றால், நம்பிக்கையாளர்களுக்கு இறைவன் பாதுகாவலன், அவன் இருளில் இருந்து ஒளியின் பக்கம் செலுத்துகின்றான். நம்பிக்கை இழந்தவர்களுக்கு ஷைத்தான் தான் பாதுகாவலன், அவன் ஒளியில் இருந்து இருளின் பக்கம் கொண்டு வருகிறான். அவர்கள் நரகவாசிகள் நிரந்தரமாக நரகத்தில் தங்கிவிடுவார்கள் என்று இந்த வசனத்தின் மூலம் நமக்கு விளங்குகிறது. இப்படி குர்ஆன் ஆச்சரியத்தை பற்றியும் குர்ஆன் என்பது சாதாரண நூல் அல்ல, படைத்த இறைவனின் வார்த்தைகள். அது உணர்வோடு செயல்பட்டால்தான் மனித வாழ்க்கையை மாற்றி தரும் என்று நம் உள்ளத்தில் ஆழ்ந்த எண்ணத்தோடு வைத்து கொண்டு குர்ஆனை அணுக வேண்டும். இது இன்ஷா அல்லாஹ்
நாமளும் குர்ஆனை எடுத்து படிக்கும்போது தாழ்ந்த மனதோடும் பணிவோடும் குர்ஆனை அணுக வேண்டும். அதற்கு அல்லாஹ் உங்களையும் என்னையும் கிருபை செய்வானா. வாஹிரு தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.